தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அரபிக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். எந்த மதத்தினரும் முன்கொள்ளும்படியாக எந்த மதத்தையும் நாங்கள் தவறாக பேசியதே கிடையாது, முன்கொள்ளும்படியாக நடந்ததே கிடையாது. இந்த சமூகத்திற்கான ஒரு நடைமுறை மறுக்கப்படுகின்ற போது அந்த நடைமுறை தொடர்கள் இதெல்லாம் ஏற்கனவே இருந்த நடைமுறை என்பதை தமிழ்நாடு வக்ஃப் தலைவராக இருக்கக்கூடிய நான் கேட்டிருந்தவர் இதை பிரித்து மறைத்து நடக்காமை நடந்ததாக சொல்லி ஏதோ மற்ற எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்களெல்லாம் எதிராக எந்த கருத்தையோ விதைத்தது போல ஒற்றுமை குறைப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுவதற்குரிய அவருடைய திட்டங்களெல்லாம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக எல்லோரும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கின்றது. நாங்கள் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எல்லோருடன் சகோதரத்தோடு பழகக்கூடியவர்களாக இருக்கின்றோம். யாருடைய மனதும் உட்படக்கூடிய அளவிலே யாரையும் எந்த மதத்தை இழிவாக எந்த காலத்திலையும் தவறாக பேசியது கிடையாது. இந்த கட்சியிலிருந்து இன்றைக்கும் பேசவும் முடியாது. அப்படி ஒரு நல்லிணக்கத்திற்கான கட்சியாக கண்ணியத்தை ஆண்டாண்டு கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாடு வக்ஃப் தலைவராக நான் இருக்கின்றேன். இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் இஸ்லாமியருடைய சொத்துக்கள் வக்ஃபுடைய சொத்துக்கள் வசதி அளவிற்கு ஆக்கிரமிப்பாளர்களிடத்திலே சட்டப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும். இந்த சொத்துக்கள் எல்லாம் பறிபோகும். வக்ஃப் வாரியத்திற்கு கூடிய பெரும்பாலான அதிகாரங்கள் எல்லாம் பறிபோகும். இஸ்லாமியர்களுக்கான சொத்துக்களை இஸ்லாமியர்கள் நிர்வகித்து வரக்கூடிய நிலையில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் அதை நிர்வகிக்கலாம் என்று கொண்டு வரக்கூடிய திருத்தங்களை எல்லாம் எதிர்கட்சியினர் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அரசுடைய நோக்கம் இஸ்லாமியருடைய பொருளாதாரத்தை அவர்களிடமிருந்து பிடிக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்பை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை இன்றைக்கு சட்ட ரீதியாக எப்படி எடுப்பது என்ற திட்டம் தான் இந்த வக்ஃப் திருத்த மசோதா 2024. இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களை சட்டமாக்கப்பட்டால் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி இந்த சட்டம் எப்படி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதை சொல்லி அதற்கு ஒரு நிரந்தர தடை கோரி தீர்வு காண்பதற்கு இந்திய இஸ்லாமிய தாய் சபை முஸ்லிம் திட்டப்பட்டிருக்கின்றோம்.